வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த சாரியோட கை டிசைன் போட்டிருக்கேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பேக் சைடு டிசைன் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அகலம் வந்து 3 இன்ச்சுங்க, சுற்றளவு வந்து 11 இன்ச்சு, ஆம்கோல் ஒயரை வந்து 6 இன்ச்சு. நேராக கோடு போட்டு நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து பேக் சைடு ஒயரை வந்து 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச் வச்சு தனியாக ஒரு நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது வந்து 2 இன்ச்சு அகலம் வச்சு நான் வரைகிறேன். இந்த வளைவு வந்து 2 இன்ச் வைக்கிறேங்க. இப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார் நெக் மாதிரி நம்ம வளைச்சி போட்டுக்கலாம். இது தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நடுவில் கட் பண்ணுற பீஸை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. கடைசியாக நமக்கு அது தேவைப்படும். சென்ட்ரு வந்து 2 இன்ச் வச்சுருக்கேங்க. மொத்தம் நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. நீங்கள் கீழே மட்டும் 2 இன்ச் வச்சு நாங்கள் வளைவாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு கேன்வாஸ் கட் பண்ணலாம். இதை தனியாக கட் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. கடைசியில் நமக்கு இது தேவைப்படும். மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நம்ம வச்சு அதை தைக்கிறதுக்கு மாறி போயிடும். அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் வந்து நீங்கள் அந்த ப்ளவுஸோட உயரத்துக்கு எடுத்துக்கோங்க. கீழே வரைக்கும் அந்த ப்ளவுஸோட உயரம் என்ன இருக்கோ அந்த அளவு அப்படியே கீழே வரைக்கும் எடுத்துக்கோங்க. மேலேருந்து ஷோல்டர்லேருந்து கோட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்படியே ப்ளவுஸை மேலே போட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா தனியாக நம்ம கேன்வாஸ் வரைஞ்சி கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்படியே மெட்டீரியலை மேலே போட்டு நம்ம வரைஞ்சிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் 1 இன்ச் அகலம் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி குண்டூசி குத்திக்கோங்க. அங்கங்கே பக்கத்தில் இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் அதோட ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். 1 இன்ச் அகலம் வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். டேப் வச்சு ஒரு இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே கரெக்டாக வரைவீங்க 1 இன்ச்சுக்கு அகலப்படுத்தி அப்படின்னா அப்படியே கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன் நான் 1 இன்ச்சுக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கம் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கோல்டன் கலரில் வச்சு நான் அயர்ன் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போ 2 இதுக்கும் நான் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு சைடு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். இந்த கீழ்ப்பகுதி மட்டும் கரெக்டாக பார்த்து, அதாவது வந்து கீழே வர்றது வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் தைங்க. அது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வெட்டுற மாதிரி. இப்போ கீழே மட்டும் மடிச்சு விட்டு அடியில் வந்து பிங்க் கலர் பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா கீழே மடித்து விட்டிங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து அப்படியே நான் மடித்து தைச்சிருவேன். ஏன்னா வந்து கீழே நான் அப்படியே கடைசியாலும் ஒட்டு போட்டுலாம் தைக்க மாட்டேன். ஃபுல்லாகவே நம்ம எப்பயும் போல் நம்ம மடித்து தைச்சிட்டு இதை அப்படியே வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதை உருட்டவெல்லாம் தேவையில்லை. அப்படியே ஒரே மடக்கு மடக்கி விட்டு நம்ம தைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ ஃபுல்லாக நம்ம பைப்பிங் கொடுத்துட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதில் தேவையில்லை. ரொம்பவும் ஒட்ட வேணாம். ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் மெட்டீரியல் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து நான் அந்த பக்கம் தையல் போகிறதுக்காக கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு தான் தைச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து கீழேருந்து அப்படியே வச்சு நம்ம மேலேருந்து தையல் போட்டுடலாம். நான் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வெட்டினேன். சப்போஸ் ஒரு சில நேரம் வந்து நம்ம நேரத்துக்கு பத்தலை அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். மேல் உயரத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கீழ் உயரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணால் நமக்கு அந்த ஷேப் மாறி போயிடும். அதனால் மேல் உயரத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இப்போ கீழே வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு மடித்து தைச்சிட்டேன் எப்பயும் போல். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி தைச்சிடலாம். கேன்வாஸில் போடாமல் நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல்லே அப்படியே ஓரத்தில் அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ கட் பண்ணி விட்டு கரெக்டாக நம்ம வந்து திருப்பி அந்த எஜ்ஜிலே தையல் போட்டு வரலாம். நீங்கள் திருப்பி தையல் போடும்போது கோல்டன் கலருக்கு மேட்சாக நூல் மாற்றிக்கோங்க. ஏன்னா இதே நூல் இது வந்து வெந்தய கலர் தான், ஒன்றும் தெரியல. நீங்கள் சப்போஸ் வேறு கலர் ப்ளவுஸ்க்கு நீங்கள் கோல்டன் கலர் டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. நல்லா வந்து உள்ளே தள்ளி விட்டு நம்ம தைச்சிடலாம். இப்போ வந்து திருப்பி எஜ்ஜிலே தையல் போடுங்க. இப்போ பேக் சைடு வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து முன்னாடி வந்து சும்மா கோல்டன் கலர் பீஸ் அப்படியே சிங்கிளாக வச்சு நான் ஒரு தையல் போடுறேன். போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து அந்த ஓரத்தில் மடித்து தைச்சிட்டு நான் போடுறேன். ஏன்னா அப்போ தான் பிசுறு வராமல் இருக்குன்றதுக்காக. இப்போ சுற்றிலும் நம்ம 1 இன்ச்சு அகலப்படுத்தி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். நம்ம முன்னாடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். கீழே வந்து நம்ம இதுக்கு மடித்து பேக் சைடு மடித்து தைச்ச மாதிரி நான் மடித்து தான் தைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம மடித்து விட்டு தைச்சிடலாம். இல்லைன்னா அது எக்ஸ்ட்ரா பிசுறு மாதிரி தெரியும். அதனால் மடித்து விட்டு தைங்க. இப்போ சன்னமாக அப்படியே பைப்பிங் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சைடு வந்து பைப்பிங் கொடுத்துட்டோம் இல்லையா, இப்போ இன்னொரு சைடை நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் இல்லாமல் தைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. பைப்பிங் வச்சு தைச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த தையல் மேலேயே போட்டு வரலாம். இந்த பக்கம் ஓரத்தில் நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கிறதுக்கு இப்போதைக்கு தைக்க வேணாம். கடைசியாக நம்ம அதுக்கு டிசைன் கொடுத்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உருட்டி சன்னமாக பைப்பிங் கொடுங்க. கொடுக்குற அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் என்ன அளவுக்கு உருட்டி நீங்கள் தைக்கிறீங்களோ அதுதாங்க வந்து கடைசி வரைக்கும் வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக நம்ம கொடுத்துடலாம். இது வந்து தனித்தனியாக தான் தனித்தனி பீஸாக தான் இருக்குது. நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணி பைப்பிங் வைக்கிறேன். சென்டர் மட்டும் நம்ம கடைசியாக ஜாயின் பண்ணிக்கலாம். தனித்தனியாக தான் பைப்பிங் பண்ணுறேன். இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக. கீழே அப்படியே நம்ம மடித்து எப்பயும் போல் நல்லா டைட்டாக தைச்சி விட்றலாம். இப்போ நூலெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ண பீஸை வச்சு அடியில் ஒரு லைனிங் கிளாத் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து சைடில் 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அரை இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம்.
இருக்கிற அளவுக்கே கட் பண்ணிக்கோங்க. அது உயரம் சரியாக தான் இருக்கும், 6 இன்ச்சு. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம இது வந்து கோல்டன் கலர் பீஸில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்படியே நிப்பாட்டி திருப்பிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம தையல் போட்டுக்கலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அந்த எட்ஜிலே தையல் போடலாம். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. கீழே வந்து நான் மடித்து தைக்க விட்டுட்டு தான் வச்சு தைச்சேன். இப்போ அப்படியே நான் மடித்து தைச்சிட்டேன். இதுக்குமே நம்ம ஜாயின் பண்ண தேவையில்லை. இப்போ 2 பக்கமும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு நான் அந்த கோல்டன் கலர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடியிலேருந்து பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ இதை அழகாக உருட்டி கொடுங்க. அப்படியே மடித்து தைச்சிட வேணாம். இதுக்கு உருட்டி தைக்கணும் நம்ம எப்பயும் போல். இப்போ கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிக்கலாம். இப்போ நான் வந்து 2 இன்ச்சு அகலம் உள்ள பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது சில்க் காட்டனில் டிசைன் பண்ணுறதுக்காக அகலம் வந்து 2 இன்ச்சு. அதை நம்ம 1 இன்ச்சுக்கு மடித்து ஓரத்தில் நான் தையல் போடுறேன். ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம அதை திருப்பி நாட்டு திருப்புற மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஓரமும் அந்த ஓரமும் லைட்டாக கட் பண்ணி விட்டு இந்த தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இது 3 இன்ச்சு உயரம் வச்சு நான் கட் பண்ணுறேங்க. 4 இன்ச்சு வச்சா அந்த பூ டிசைன் வந்து பெருசாக தெரியும். 3 இன்ச்சு மட்டும் உயரம் வச்சு கட் பண்ணுறேன். இப்போ இது பிங்க் கலரு நூல் வச்சு இது ஓரத்தில் அப்படியே தைச்சி விட்றலாம். ஏன்னா வந்து நம்ம பூ டிசைன் பண்ணும்போது அது பிரிஞ்சுட்டு வந்துடுது சில நேரம். அப்படியே ஓரத்தில் நம்ம அந்த தையல் பகுதி அடியில் இருக்க மாதிரி ஓரத்தில் தைச்சி விட்ருங்க. ஃபுல்லாக 2 பக்கமும் தைச்சி விட்டு ஊசி நூல் எடுத்துக்கோங்க. ரெட்டை நூல் போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே அந்த தையல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அது ஓரத்தில் வந்து நம்ம தையல் போட்டிருக்க பகுதி இருக்கும். அந்த இதுலேயே அப்படியே குத்தி தைச்சிட்டு வாங்க. இப்போ அந்த தையல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் அப்படியே குத்தி 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 நம்ம ஃப்ளிட்ஸு மாதிரி கொண்டு வந்துட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து முன்னாடி கழுத்துலேருந்து பேக் சைடு ஃபுல்லாக நான் கிராண்டாக பண்ண போகிறேன் இந்த இது வச்சு. அதனால் வந்து நடுவில் போ டிசைன் வச்சு நான் பண்ண போகிறேன். அதனால் நிறைய தேவைப்படும், பண்ணி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நிறைய பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் நம்ம டிசைன் அழகாக பண்ணணுன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம அந்த போ பண்ணுறதுக்காக 6 இன்ச் எடுத்திருக்கேன், உயரம் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். இதோடு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சாலும் வைக்கலாம். இது ரொம்ப பெருசாக வரும். பேக் சைடு வந்து நல்ல பெருசாக வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். ஓரத்தில் போட்டுட்டு திருப்பி எடுத்துருங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி விட்டு சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஊசி நூல் பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம அதுக்கு ஃப்ளிட்ஸு வச்ச மாதிரி அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. நீங்கள் அந்த நார்மல் அகலம் வந்து ஒரு 6 இன்ச்சு இருக்குன்னா நீங்கள் 8 இன்ச்சாக தான் அகலம் வைக்கணும். அதுவே வந்து பத்தாமல் தான் எனக்கு வந்தது. அதனால் ஒரு 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ளிட்ஸு வச்சு நம்ம சுருக்கம் போட்டு இழுக்கும்போது அந்த இது வந்து நமக்கு அகலம் குறையுது. அதனால் வந்து நிறையவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா இப்போ வந்து 6 இன்ச்சு இருக்குன்னா 8 இன்ச்சு இல்லைன்னா 9 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு பெருசாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சரியாக வருது. அதாவது அகலத்தை சொல்கிறேன். உயரம் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 6 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா சுற்றி டைட்டாக நூல் வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதுக்கு ஒரு கோல்டன் கலர் நம்ம பாசி வச்சிடலாம். பெருசாக நீங்கள் ஏதாவது பட்டன் வைக்கனாலும் வைக்கலாம். இருந்தாலும் பெரிய பாசியாக ஒரே ஒரு பாசி மட்டும் கொடுக்குறேன். இது சுற்றி நல்லா டைட்டாக அந்த பாசிக்குள்ளே விட்டு நல்லா சுற்றி எடுத்துருங்க. ஏன்னா வந்து இந்த பாசி நகலாமல் இருக்கிறதுக்காக நம்ம டைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம். கைக்கு வந்து இதிலே சின்னதாக பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இந்த கையோட டிசைனு ஓவல் சைஸ் நம்ம அடித்து திருப்பி நடுவில் வந்து இந்த போ டிசைன் வச்சு நான் கை டிசைன் போட்டிருந்தேன். ஆனால் அதாவது அவ்வளோ வியூஸ் போகலை. இருந்தாலும் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண பீஸை வச்சு சென்டரில் கரெக்டாக வச்சு 2 பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இந்த பீஸை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுங்க. அந்த கோட்டு மேலேயே நான் சொன்ன மாதிரி நான் 8 இன்ச்சு வச்சே அகலம். அப்போ இருந்துமே இது கொஞ்சம் பத்தலை தான். ஏன்னா வந்து நம்ம சுருக்கி பிடிச்சி இழுக்கிறப்ப அந்த அகலம் வந்து குறையுது. அதனால் பெருசாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அந்த டிசைன் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணலை. அதனால் எனக்கு இதை பற்றி தெரியாது. சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் அதனால தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அழகாக தைச்சிட்டோம். செமையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சைடில் வந்து தையல் போடாமல் தான் வச்சுருக்கோம். முன்னாடியும் சரி பேக் சைடும் சரி. இப்போ நீங்கள் பண்ணின அந்த டிசைனை வச்சு நல்லா உள்ளே தள்ளி அந்த பிசுறு இருக்கும் அது நல்லா உள்ளே கொடுத்து நல்லா தைச்சிட்டு வாங்க. பிசுறு வந்து வெளியில் தெரியக்கூடாது. நல்லாவே லாஸ்ட் வரைக்கும் உள்ளே தள்ளி விட்ருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துடலாம். ஒரு பக்கத்துக்கு 11 பீஸ் வந்துச்சுங்க. இந்த பக்கம் 11, அந்த பக்கம் 11. அதுக்கு வந்து ஒரு 4 பீஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு ஒரு அகலம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் கம்மியாக பண்ணினா போதும். நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று கொடுத்து நல்லா நெருக்கமாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம அதை தள்ளி தள்ளி பண்ணால் தான் அந்த டிசைன் தெரியும் உங்களுக்கு. இப்போ நல்லா தைச்சி விட்டுலாம்.
அப்படியே திருப்பி இந்த ஓரத்துலேயும் தைச்சி விட்ருங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம ஒரு சைடு முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இதை முன்னாடி ஒரு 4 பீஸ் கொடுத்துடலாம். நல்லா முன்னாடி வரைக்கும் தைச்சி அப்படியே அந்த மடிப்பாக இருக்கு இல்லையா, அதுலேயும் வச்சு திருப்பி விட்ருங்க. இப்போ பேக் சைடு நம்ம வரைஞ்சிடுறது மேலேயே அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக நம்ம வரைஞ்சது மேலேயே வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. திருப்பி அப்படியே இன்னொரு தையல் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து இது டைட்டாக போடுவாங்க, அப்போ வந்து பிரிஞ்சிட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் திருப்பி கூட இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. உள்ளே அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை, ஏன்னா 2வது தையல் அமுக்கு தையல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, தெரியும் உங்களுக்கு அப்படியே. அதனால் ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் அப்படி தான் பண்ணி விட்டேன். ஃபுல்லாகவே வந்துட்டு 2 பக்கமும் அந்த உள்ளே இருக்கிறத வந்துட்டு இந்த கீழேலாம் நல்லா மடித்து விட்டு ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிவிட்டேன். இப்போ 2 சைடும் நம்ம தைச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல கிராண்டாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் நல்ல பெரிய பாசியாக தான் கொடுக்க போகிறேன். சூப்பராக இருக்குது. இது முன்னாடி எல்லாத்துக்கும் பெரிய பாசி கொடுத்து அந்த சுற்றிலும் தைச்சி விட்ருக்கேன். அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஏதாச்சும் போட்டேன்னா உங்களுக்கு அதை வந்து காமிச்சிடுறேன் நான். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து அந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இது பேக் சைடு டிசைனு நாட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். நாட்டு வந்து சும்மா சிம்பிளாக ஒரு நாட்டு தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப கொடுக்கல, ஏன்னா டைமும் இல்லை. அதனால் இப்போ மடித்து போட்டோன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கை டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சேம் கைக்கும் பேக் சைடு நம்ம ஒரே மாதிரி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.